மனிதாபிமானத்தோடு ஒரு பணிகளை ஆற்றுகிற போது இது போன்ற குறைபாடுகளை சொல்வது தவிர்க்கப்பட வேண்டும். அவங்க ஆட்சியெல்லாம் பணிகள் எல்லாத்தையும் நிரப்பிட்டாங்களா? கல்வி அடிப்படையில் வேறு ஒரு நடைபெற்றதற்கு பிறகு அதை உடனடியாக நிவர்த்தி செய்து நம்ம இந்தியா வந்திருக்கான் 41 பேர் டெத்து பொறுப்படுத்தல. அதுக்கு யார் காரணம்? அங்க இருக்கிற காவல்துறை சரியான இடத்தை வழங்கியிருக்க வேண்டும். மக்கள் இது போன்ற நிலை ஏற்படுகிற போது ஒரே நேரத்தில் எல்லோரும் அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கான பணிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கும். சீக்கிரம் அங்கிருந்து வெளிப்போய் இதெல்லாம் செய்யாத கடமையை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கிறோம். இதற்காக ஒரு குறை சொல்ல வேண்டும் என்ற ஒரு நிலைதான் குறை சொல்லிட்டே இருக்க வேண்டிய நாட்டு. இவரும் மனிதர்கள் தான், இவரும் கல்வி அடிப்படையை வழங்க வேண்டியவர் தான். அதை தவறில்லை. காவல்துறை சரியான இடத்தை காட்டவில்லை என்பதுதான் இங்க இருக்கிற இருக்காரு. கேஸ் வந்து சிபிஐ கேஸ் டெல்லியில பெண்டிங் இருக்கு. இதை படிச்சு கேட்டாங்க என்ன, அதாவது கேட்டது மறுபடியும் சிபிஐக்கு இடையூறாயிருக்கு. வருவாய்த்துறை யாரு கண்டனம் பண்ண ஒன்று வருவாய்த்துறை அலுவலகம் எங்கிட்ட நேரடியாக மசரி பேசிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ண போறேன் உங்களுக்கு தெரியாது. பத்திரிகையாளர் தெரியுமா? தலைவர் அவரும் பெரிய ஸ்கீம் வச்சிருக்கிற அவர் ஹெல்ப் பண்றது. நீங்க அமைதியா இருங்க, அவங்க நல்ல ஹாப்பியா இருப்பாங்க. அடுத்த வருஷம் தெரியும் தெரியும் நான் சொல்லிடுறேன். மக்கள் ஊருக்கு மொத்தம் கொஞ்சம் விற்கிறீங்க, அதுக்குள்ள இத்தனை கேள்வி கேட்டீங்க. நான் பேச சொல்றேன், நான் சொல்லிடுறேன்ப்பா. வருவாய்த்துறை அவங்க கேட்டிருக்காங்க. எங்களுக்கு கிடைக்கிற நாட்கள் இப்போது புதிதாக அரசு துவங்கி இருக்கிறது. 5 நாட்கள் நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய துறையின் சார்பாக என்னென்ன திட்டங்களை கொண்டு வர வேண்டும், இந்த பட்ஜெட்டுங்கிறத தீவிரமாக பணியாற்றி இருக்கிறோம். இந்த சனிக்கிழமை மட்டும் தான் வச்சிருக்கிறோம். சாட்டர்டேங்கிறது வந்து மாவட்ட ஆட்சித்தலை வைத்துக் கொள்ளக்கூடாது தவிர அமைச்சர் எந்த நிகழ்ச்சியும் ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை கலந்துருக்காங்க. எல்லாரும் வந்திருக்காங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு செலவு செய்த 2 மாசம் ஆச்சு, பணம் சேர்த்து அப்படின்னு சொல்லி வந்து போட்டாச்சு. சூழ்நிலைக்கேற்ப கூட்டணி அமைக்கிறது ரெடி பண்ணாங்க. நாங்க தயாரான கடிதம் தப்பிச்சோம். நாங்க 112 பேர் நாங்க போய் காட்டுற போது என்ன சொல்லிட்டாங்க, 106 பேர் இருக்கிறான்னு சொன்னது. அவங்களோட ஒரு கூட்டணி கூப்பிட்டாங்க. இத நான் சொல்ல, தமிழ்நாடு இந்திய முஸ்லீம் லீக்குடைய தலைவர் சொன்னாரு. 2 பேர் பேசுறது உண்மைதான். நாங்க அந்த கூட்டணியிலே இருந்தோம். ஆகவே அப்படிப்பட்ட கூட்டணியை நாங்கள் விரும்பவில்லை. ஆகவே நாங்கள் வந்து இருவரும் இந்த தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தளபதிக்கு பின்னாலே நாங்கள் நிற்போம். அவருடைய ஆட்சி நிரந்தரமாக தமிழ்நாட்டில் நடைபெறுவதற்கு நாங்கள் உறுதியாக இருப்போம் அவர் சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் எல்லாம் பேசவே இல்லை. தவறு இல்லைங்கிற அவர் சொல்றாரு. மக்கள் தவறு இல்லையான்னு கேட்பாங்க. ஏனுங்க தென்தும் வடதும் சேரலாமா? சேருமான்னு கேட்கிறேன். சேராதுல அது மாதிரி அமமுக நடத்துற மாதிரி எல்லா இடத்துலயும் போயிட்டு இருக்கோம். போயிட்டு நடத்துவோம். சின்ன சின்ன இடத்துலயே பகுதி இருக்க இடத்துலயே 100 பேர் 200 பேருக்கு மழை வாங்குவோம். அதுக்கு டைம் வேண்டி இருக்கு. எங்களுக்கு வந்துங்க ஷார்ட் டைம். கவர்மெண்ட் ரன் பண்றதுக்கு, கவர்மெண்ட் பட்ஜெட் கொண்டு வரதுக்கு எல்லாம் நாங்கெல்லாம் அடிப்படை வேலை அங்க செய்ய வேண்டியிருக்கு. 9 மாதத்துக்கு நிறைவு செய்யப்படும். 9 months அனைத்துமே அதே தெரியாது சொல்லிட்டு அதே போல மற்ற இடங்கள்லயும் வந்து அசம்பாவிதம்
நான் ஒரே என்ன சொல்லியிருக்கேன், தென் மாவட்டத்துல ஸ்டெர்லைட் ஆலையில தூத்துக்குடியில உயிரிழந்தாங்கல்ல, அவங்க கருணை அடிப்படையில அப்பயே அந்த கவர்மெண்ட் வந்து கொடுத்தாங்க இல்லையா? அப்ப யாரு நீ கேட்கல? அதுக்கு பின்னால பெண்டிங் எத்தனை பேர் இருப்பாங்க, லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க கருணை அடிப்படையில. ஏன் கொடுத்து நீ கேட்டீங்களா? நான் கேட்டதை உங்க டிவியில இருந்து போடுவாரு. யாருக்கு சாப்பிட்டா இருக்கிறான். அரசு செலவில் நினைவு சின்னம் வாங்கி நியாயமான இல்ல, நினைவு சின்னம் வாய்ப்புன்னு சொல்லி இருக்கிறத அரசன் சொன்னாரா? கட்சி சார்பில் இல்ல, அரசு சொல்லி இருக்காரு. பணியானைகள் எப்படி வழங்கலாம் சொல்லி கேட்கிறாங்க. கேட்பாங்க. ஸ்டெர்லைட் பத்தி தெரியுமா இல்லையா? அங்க உயிரிழந்ததுல அப்பயே அப்பா பணியாள கொடுக்கலையா? அது எத்தனை பேர் கருணை அடிப்பது இருக்காங்க, அது எவ்வளவு பண்ணி கொடுக்கலையான்னு கேட்டேன். கொடுத்தாங்க இல்லையா? கட்சி நிகழ்ச்சி போராட்டம் ஒன்றுதான். கட்சியில் வர கூட்டங்கள் பொதுக்கூட்டங்கள் வந்து என்ன சும்மா நடக்கல. தேர்தல் பணிக்காக செய்யற போது இந்தியாவிலே முதல் முறையாக இவ்வளவு பேர் இறப்பு என்பது இதுதான் முதல் தடவை. 1-2 பேர் டெத் ஆவாங்க. 41 பேர் என்பது இந்திய நாட்டின் வரலாற்றில் நடக்காத ஒண்ணு. அதுக்கு என்ன காரணம்? இடம் நெருக்கடி கொண்டு விட்டாங்க. ஒரு வண்டியில வந்து அந்த டாரிஸ் கொண்டு விட்டுட்டாங்க. அதை பாதுகாக்க வேண்டிய யாரு? பிரிவியஸ் கவர்மெண்ட் தான் பண்ணிருக்கூடாது. கோர்ட்டில் பேசுறாங்க, அதெல்லாம் தெரியல. நம்மளால சிபிஐ பேசுறது தலைவா அவங்களுக்கு போனது நான் இது பொறுப்பா? கடந்த 2 ஆண்டு காலமா இது பாக்கி இருக்குன்னு சொல்லி இருக்கிறாங்க. இதை வந்து அதைதான் சொல்லி இருக்கிறோம். இது வந்து நிதித்துறையில இருக்குது. அவங்க கிட்ட பரிந்துரை பண்ணி இருக்கிறோம். எவ்வளவு சீக்கிரம் இந்த ஆண்டு அந்த உற்பத்தி வரதுக்கு முன்னாடி அவங்களுக்கு இந்த பேலன்ஸ் செட்டில் பண்றதுக்கு என்னென்ன தேவையோ அந்த நடவடிக்கை இருக்கு. வேகமாக விரைவாக நடைபெறும். வேகமாக விரைவாக நடைபெறும். பாலாஜின்னு சுற்றுச்சூழல் போலீஸ் வருகிறது. பல ஆலைகளை இப்போ சீரியஸ் வந்தாங்க. அது திறக்க முடிக்கிறான். இந்த கேள்வி கேட்கறீங்களா? பிறகு நான் சொல்லுறேன். காத்தால சீல் வைப்பாங்க, ராத்திரிக்கு காத்தால திறந்துப்பாங்க. கேட்க தெரியாதா? நடத்த வேண்டியது வரைக்கும் இன்னைக்கு சீல் வச்சு ஓப்பன் ஆயிருக்குதா? கிடையாது. நல்ல ஆட்சி நடக்குது. வாழ்த்துக்கள். நன்றி.